வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறோம். பொதுவாக வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் வந்து ராசி பலனை மட்டுமே சொல்லிட்டு போயிடுவாங்க. அது போக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கணிக்கிறோம். இதில் வந்து பாருங்கள், நம்ம இப்போ கூட ஒரு ஜாதகம் பார்த்துருக்குறோம். இப்போ கூட நம்ம ஒரு ஜாதகத்தை நம்ம எழுதி இப்போ தான் ஒருத்தவங்களுக்கு பார்த்து சொல்லியிருக்கிறோம். இப்போ தான் பார்த்து சொல்லி முடித்தோம். அது மாதிரி வந்து நம்ம வந்து ஜாதகத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அது வந்து நம்ம எல்லாருக்கும் பார்க்குறதுல நமக்கு டைம் கிடைக்கிறதும் இல்லை. அதனால் நம்ம அது நிறைய போட்டுட்ருக்கிறதுனால அது பார்க்குறது இல்லை. ஜாதகம் கொடுத்தாங்கன்னா, யாராவது தெரிஞ்சவங்க கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கணிப்போம். அது மட்டும் தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கோச்சார பலன், இது ஜாதக பலன் கிடையாது, கோச்சார பலன். கோச்சாரங்கிறது வேறு, ஜாதகங்கிறது வேறு. ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதாவது கோச்சார பலனுங்கிறது பொதுவான பலன் எல்லா ராசிக்கும் பொதுவான பலன். இது வந்து கோச்சாரம், இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சரிங்களா? ஆனால் வந்து ஜாதகம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய சுய ஜாதகம். நீங்கள் பிறந்த டேட்டு, டைமு, அதை வச்சு கணிக்கிறது தான் சுய ஜாதகம். இது கோச்சார பலன். இது கோச்சாரத்தில் அதாவது பார்த்திங்கன்னா 2 விதமான விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு, உடல் ரீதியான ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் உடல் சார்ந்த விஷயத்துக்கு ராசி பலன். அதே மாதிரி நம்முடைய உயிர் சார்ந்த பிரச்சனைக்கு லக்னம் தான் ரொம்ப அதுதான் ரொம்ப முக்கியம். லக்னத்தை பேச வச்சு கணிக்கிறது ஜாதகம், ராசியை பேச வச்சு கணிக்கிறது கோச்சார பலன். ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியா? இது வேறு அது வேறு. ஆனால் இது வந்து 40% ஒரு லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது வந்து ஒரு 60% மாற்றத்தை ஏற்படுத்தினா, இது ஒரு 40% நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். கோச்சார கிரகம் மெயினுங்க. அதாவது உங்கள் ராசியில் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று நடக்க போகுது அப்படின்னா, அதை ட்ரிகர் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் அந்த கோச்சார கிரகம் தான். அது இயற்கையாக இருக்கிறத தான் ட்ரிகர் பண்ணி விட்றது. அதாவது ஒரு எப்படி ஒரு மோட்டருக்கு கரண்ட் கொடுத்தா மோட்டர் ஓடுது, அது மாதிரி. அதே மாதிரி ஒரு பல்புக்கு கரண்ட் கொடுத்தா பல்ப் எரியுது. அது மாதிரி அந்த கரண்ட்டுங்கிறது வந்து இந்த கோச்சாரம். அது எந்த இது மேலே போய் டச் பண்ணுதோ அதை ஆக்டிவேட் ஆகிரும். அது மாதிரி தான் இந்த கோச்சார கிரகங்களுக்கு. அப்படியே நீங்கள் உங்களுடைய ராகு மீது ராகு பயணிக்குது அப்படின்னா உங்கள் தாத்தா பாட்டிக்கு பிரச்சனை வரும். இந்த மாதிரி புரியுதுங்களா? இது எதன் மீது பயணிக்குதோ அது இப்போ சனி பகவான் வந்து உங்களுடைய சூரியன் மீது பயணிக்குது உங்கள் ராசி பலன் அப்படின்னா தந்தைக்கு பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி சந்திரன் மீது பயணிக்குது தாய்க்கு பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு வரும். அதுதான் வந்து கோச்சார பலன்கள் சொல்கிறோம். சரியா? அப்போ மெயினாக வந்து இந்த உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது யார் அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் தான். அதனால தான் இதை மெயினாக நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்னா, இது 40% தான். ஆனால் இருந்தாலும் அந்த ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு இது வேணும், ரொம்ப முக்கியம். அந்த உங்களுடைய யோகம் இருக்குன்னா அந்த யோகத்தை ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால தான் அதை கூட சொல்கிறோம். சரிங்களா? அதனால தான் சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம், ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே சமூக பணிகள் தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கிறக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தவறிய சில ஆவணங்கள் மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம், செல்வாக்கு உயரும் நாளாகும். அதே மாதிரி நிர்வாக பணிகளில் திறமையான செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய முயற்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு வாய்ப்பு அருமையாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்க? அதே மாதிரி வந்து 3, 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. 3 + 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெண்ணோட ஜாதகம் வந்து உங்களுக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்குது. இந்த காலசர்ப்ப தோஷத்தை உங்களுக்கு நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 27 வயதாகுது. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து திருமணம் ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அவங்க ஜாதகத்தில். திருமணத்துக்கான வாய்ப்புகள் கேட்டு வந்திருக்கிறாங்க. அதில் சில தடைகள் இருக்குது. அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அது சொல்யூஷன் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் லேட் மேரேஜ் தான். அந்த பொண்ணுக்கு 27 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. இன்னும் கூட நமக்கு நிறைய 1 வருஷம் 2 வருஷம் தள்ளி தான் போகும். அது மாதிரி தான் வந்திருக்கு. அதை பார்த்து வந்து இப்போ 3ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் அதுக்கான முயற்சி நடந்திருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? நம்ம வந்து இந்த மாதிரி ஜாதகத்தையும் நம்ம ஆய்வு பண்ணுவோம். நம்ம இப்போ டைம் கிடைக்கிறதில்ல பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக வந்து டைம் இப்போ ஃப்யூச்சரில் ஏதாவது டைம் கிடைச்சாங்கன்னா ஆய்வு பண்ணுவோம். சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு. ராசியான நிறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி பாச நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வேறுபாடுகள் விலகும் நாளாகும், போட்டிகள் மறையும் நாளாகும், ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி தம்பதிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போகிறதுக்கு இழுபறியான வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் மறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மகான்களினை சந்திப்பு, அதாவது மிகப்பெரிய மகான் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சந்திப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக சார்ந்த கொஞ்சம் எண்ணங்கள் இடையறக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரி இடத்துல வந்து பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும், ஆன்மீக பணிகள் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், பக்தி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் வந்து பாச நிறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 2+9 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு, ராசியான நிறம் சிவப்பு. சந்திப்புகள் செயல்படும் நாளாகும். அதே மாதிரி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். ஆலோசனைகள் கேட்டு வேலை செய்யக்கூடிய, அதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க. அதே மாதிரி திடீர்னு சில பயணங்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கும், அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், மனசில் ஒரு விதமான சஞ்சலங்கள் சோர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி செய்கிற தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாமல் இருப்பது, யாருடைய தனிப்பட்ட விஷயங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆலோசனை பெற்று முடிவு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடன் வாங்குவது கொடுப்பதும் உத்தேசமாக இருக்கும். கண்டிப்பாக அலைச்சல் நிறைந்த நாளாக கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. எதாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் சில ட்ராபேக்கெலாம் இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க. இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் சிவப்பு நிறம். அதே மாதிரி 1+3 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சரிங்களா? புரிதல் உண்டான நாளாகும், ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும், வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. பலவீனம் என்ன புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் பொறுப்போடு செயல்படுவது நல்லது. கொஞ்சம் புத்துணர்ச்சியான நாளாகும். அதே மாதிரி துணை வேலை செய்யும் கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி சக ஊழியர் இடத்துல ஆதரவு காட்டுறதுக்கும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வந்து சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெற்றியான நாளாகவும் வீரமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் மஞ்சள். சரிங்களா? புரிதல் உண்டான நாளாகவும் ஆதரவான நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 6+9 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் வெளிர் சிவப்பு நிறம். சரிங்களா? வரவுகள் உண்டான நாளாகும், மகிழ்ச்சியான நாளாகும், வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகும், எதிர்பார்த்த சில வரவுகள் உண்டான நாளாகும், சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் நாளாகும், குடும்பத்து உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மனதில் மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வம்பு வழக்குகள் சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒப்பந்த பணிகள் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேம்பட்ட முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் இந்த நாளில் கிடைக்கும். அன்பு நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியான நிறம் சிவப்பு நிறம். சரிங்களா? வரவுகள் உண்டான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 5, 6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் மஞ்சள் நிறம். புரிதல் அதிகரிக்கும் நாளாகும். அதே மாதிரி கனவுகள் பிறக்கும் நாளாகும், நிதானத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். உடன் பிறந்தவருடைய பற்றி புரிதல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உயர் அதிகார இடத்துல பொறுமை காக்க வேண்டும். புதுமையான கனவுகள் பிறக்கக்கூடிய நாளாகவும், கலைப்பணியில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், அதிகாரிகளுக்கு உயர் கல்வி குறித்த எண்ணங்கள் மேலே வரக்க வாய்ப்பு இருக்கும். அதே போன்று வந்து நிதானத்தோடு பயணிக்க வேண்டிய நாளாகும். நட்பு வட்டாரங்கள் விரிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நிதானித்து பயணிக்க வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் இளம் மஞ்சள் நிறம். சரிங்களா? புரிதல் அதிகரிக்கும், கனவுகள் பிறக்கும், நிதானத்தோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, தென்கிழக்கு, ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். தென்கிழக்கு ஆரஞ்சு நிறம். சரியா? அதே மாதிரி விவாதங்கள் நீங்கும் நாளாகும், வாய்ப்புகள் சாதகமாக ஆகணும், உயர்வான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். நிதானித்து சில பயணங்களை துரிதமான செயல்படுவதன் மூலம் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியே உலக வட்டார பழக்க வழக்கங்கள் மேன்மையடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வேலை வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் சலுகைகள் மூலமாக லாபத்தை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சமூக பணிகளில் உயர்வு உண்டான நாளாகவும், கலை பயணங்கள் இருப்பவர்கள் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி நன்மை நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 3, 9 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியான நிறம்
உங்களுக்கு சந்திர நேரம். சரிங்களா? வரவுகள் உண்டான நாளாகவும், அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும், தேடல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி முயற்சிக்கு ஏற்ப வரவுகள் உண்டான நாளாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வீட்டில் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அரசு சார்ந்த பணிகளில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கிறதுக்கான வரும். புதிய துறையில் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செலவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசி நேரம் சந்திர நேரம். சரிங்களா? வரவுகள் உண்டான நாளாகவும், அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும், தேடல்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1+7 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியான நிறம் இளம் பச்சை நிறம். சரிங்களா? குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும், அதே மாதிரி சாதகமான சூழ்நிலை உருவாகும் நாளாகவும், போட்டிகள் குறையும் நாளாகவும் இருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எதிர்கால சில வரவுகள் சாதகமாக இருக்கும். இழுபறியான வேலைகளை சீக்கிரம் விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் சார்ந்த விஷயங்கள் செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வழியில் வந்து ஆதாயம் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கும். தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தை சார்ந்த விஷயங்களில் போட்டிகள் குறையும். வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு, ராசி நிறம் இளம் பச்சை நிறம். சரிங்களா? அதே மாதிரி 7+6 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? பொறுமையுடன் செயல்படக்கூடிய நாளாகவும், மேன்மையான நாளாகவும், அதே மாதிரி வந்து கோப்புகள் கவனம். அதாவது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஃபைல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கவனமாக வச்சுங்க. அது காணாமல் போகிறக்கான வாய்ப்பு. அதில் கையெழுத்து போடுறது கொஞ்சம் படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. அதில் ஒரு கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அதனால சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி எதிலும் படப்படப்பின்றி செயல்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி இனம் புரியாத சிந்தனைகள் மூலமாக தாழ்வு மனப்பான்மை வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றவருடைய எதிர்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேன்மையான நாளாகவும், நேர்மறையான எண்ணங்கள் வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஒரு சில விஷயம் உங்களுக்கு ட்ராபேக்காக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்கும். அதனால் சந்திரன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே பயணிக்கும் போது இந்த மாதிரியான மன போராட்டங்கள், குழப்பங்கள்லாம் இருக்கும். அந்த நாளில் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கோப்புகளில் கையெழுத்து போடும்போது கவனமாக தேவை. அதே மாதிரி வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில ட்ராபேக் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து ராசிக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம். ஏன்னா சந்திரனுக்குள்ளேயே சந்திரன் இல்லையா, அவங்களுடைய ராசி கட்ட உங்கள் சந்திரன் வந்து இங்கே இருக்கிறதுனால தான், அவங்க ஜாதகத்திலே சந்திரன் இங்கே இருக்கிறதுனால தான் உங்கள் ராசியாக இருக்குது. இப்போ திரும்ப சந்திரன் வந்து சந்திரனுக்குள்ளேயே வரும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி மன போராட்டங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பாருங்கள் தென்மேற்கு, ராசியா நிறம் பொன்னிறம். 5, 9 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் வெண்மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி அனுசரித்து செல்வது நல்லது. விரயங்கள் உண்டான நாளாகவும், தடைகள் நீங்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது. தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாமல் இருப்பது தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி எதிர்பார்த்த சில விஷயங்கள் விரயங்களை உண்டாக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பயணிக்கிறது நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும், செயல்பாடுகளில் உத்தியோகத்தில் மறைமுகமான சில எதிர்ப்புகள், தடைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். போட்டிகள் நிறைந்த நாளாகவும், வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணிங்க. போராடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெண்மஞ்சள் நிறம். சரிங்களா? அதே மாதிரி 9+5 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு, ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சரிங்களா? உற்சாகம் பிறக்கும் நாளாகவும், விருந்தினர்கள் வரும் நாளாகவும், அதே மாதிரி மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது. மனதில் உள்ள உற்சாகத்தை பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி பெற்றோர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும், அதே மாதிரி பூமி மனை வாங்கும் சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப மற்றவர்கள் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் பணி நிமித்தமான பெரிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சமூக பணிகளில் மதிப்பு மரியாதையும் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஆசைகள் மேம்படக்கூடிய நாளாகவும், ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். அதே மாதிரி 3, 8 உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.